வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸஸில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ்னால் என்ன, மேட்ரிக்ஸ் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன டெவலப்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணதுக்கான முதல் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ஜிப்ராலிருந்து தான் நமக்கு வந்து எனக்கு மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்டன் ஆச்சு. ஸோ அல்ஜிப்ராவோட பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து நம்ம 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 3 மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம் வந்து வைடாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்ஸை வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட்டில் எழுதுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சிம்பிளாக டெஃபினேஷன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ரோஸ் அண்ட் காலம். ஸோ ரோஸ் அண்ட் காலம் வந்து A11, A12, A13 போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து A21, A22 எவ்வளோ ரோஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அல்ஜிப்ராவில் வந்து மேக்ஸிமம் வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 4th ஈக்குவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து சால்வ் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் we have to use மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது வந்து we have to say ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது ரோ, வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது வந்து காலம். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் காலமும் நம்பர் ஆஃப் ரோவும் வந்து ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது பேர் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேட்ரிக்ஸில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுக்கு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸோட அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டைப் என்னென்ன டைப்பெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரோ மேட்ரிக்ஸ். அதில் வந்து ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரோ எத்தனை எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து சிங்கிள் ரோ தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து ரோ மேட்ரிக்ஸ். அதே வந்து காலம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், ஒரு காலம் இருக்கணும், எத்தனை எலிமெண்ட் வேணாலும் அதில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இருந்தால் இது வந்து ரோ மேட்ரிக்ஸ் சார் அப்படின்னா நான் கீழே இருக்கிறது வந்து ஆர்டர் அப்படிங்கிறது வந்து 1/1 அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறது வந்து 1. அதே வந்து நமக்கு வந்து இப்போ 1, 2 இருக்குது சார் அப்படின்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் ரோ 1, ஆனால் காலம் வந்து எனக்கு 2. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இப்படி எழுதும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 1, இது வந்து எனக்கு 3. அப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் பூராமே வந்து ரோ வந்து நம்பர் ஆஃப் வந்து எனக்கு 1 தான் இருக்குது. ஸோ we have to say this called ரோ மேட்ரிக்ஸ். இதே வந்து சிமிலராக வெர்டிக்கல் வேலை எடுக்கிறோம். 1/1 இது காலம்னு சொல்லலாம். அதே வந்து என்னது 1, 2 இருந்ததுன்னா இது வந்து 2/1, 1, 2, 3 இருந்ததுன்னா இது வந்து என்னது 3/1. அப்போ இங்கே வந்து என்னன்னா நமக்கு வந்து கன்சிடர் பண்ணும்போது காலம் மேட்ரிக்ஸ் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டவுட் வரலாம், இது என்ன சார் இது வந்து ரோவா காலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா 1/1 சேம் ஆர்டர் வரும்போது you have to say it is the ரோ மேட்ரிக்ஸ். கன்சிடர் பண்ணும்போது நம்ம ரோ மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டா ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவீங்க. கன்சிடரில் வந்து நம்ம வந்து காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ். ஸோ சிம்பிள் டெஃபினிஷன் என்ன, ஒரே ஒரு ரோ இருந்தால் அதுக்கு பேர் வந்து ரோ மேட்ரிக்ஸ், ஒரே ஒரு காலம் இருந்தால் அதுக்கு பேர் வந்து காலம் மேட்ரிக்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து சொல்லிக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் டைகனல் மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் தேர்ட் டைப். நமக்கு தேர்ட் டைப்பில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ A11, A12, A21, A22 4 எலிமெண்ட் இருக்குது சார், 2/2 அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா A11, A12, A13, அதே A21, A22, A23, நெக்ஸ்ட் A31, A32, A33 இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து 3/3. இதே மாதிரி நம்ம வந்து 4/4, 5/5 அப்படிங்கிற மாதிரி n/n வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1/1 வருமா சார்னா இது வந்து எனக்கு 1/1 இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். 1/1, 2/2, 3/3 எல்லாமே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ n/n ஆர்டரில் இருந்ததுன்னா சேம் நம்பர் ஆஃப் காலம், சேம் நம்பர் ஆஃப் ரோ அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன சொல்லிடலாம், அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4th ஒன் வந்து டைகனல் மேட்ரிக்ஸ். ஸோ டைகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இட் இஸ் சிமிலர் டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ டைகனல் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும், அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கணும். அப்போ நமக்கு வந்து A11, A12 இது வந்து நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிறத விட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டைகனல் மேட்ரிக்ஸில் டைகனலில் மட்டும் தான் எலிமெண்ட் இருக்கும். ஸோ we have to write like this 1, 2, 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 5. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைகனலில் மட்டும் எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா டைகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைகனல் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும், ஆர்டர் மாதிரி இருக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து டைகனலாக கன்சிடர் பண்ண முடியும். இப்போ இதுலேயே வந்து அப்படியே 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எனி கான்ஸ்டன்ட், அதாவது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து KA அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது பேர் வந்து நமக்கு ஸ்கேலார். இது என்ன ஆர்டராக வேணாலும் இருக்கலாம், n/n வரைக்கும் போகலாம். இந்த K அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்ன ரெஃபர் பண்ணுறோம்னா ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு சம்மில் வந்து இப்போ 2, 0, 0, 2, 0, 0, 2, 0, 0, 0, 2 இருக்குன்னா இந்த 2 நீங்கள் காமனாக எடுக்கலாம். இந்த 2 தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கேலார்னு சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. சரியா?
ஸோ இப்போ இதில் வந்து இவ்வளோதான் ஸ்கேலார். அப்போ நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 டைப் வந்து ரோ காலம் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கொயர்ல வந்து டிபெண்ட் பண்ணுறது தான் டைகனல். டைகனல்ல இருந்து நம்ம என்ன ஒரு கான்ஸ்டன்ட்டை காமன் எடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம என்ன ஸ்கேலார் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது மூணுமே வந்து ஒரே பார்ட்டில் இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி என்ன பண்ணுறாங்க, டைகனல் மேட்ரிக்ஸை கண்டினியூ பண்ணி நம்ம 2 மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். ஒன்று வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் லோவர் எலிமெண்ட் 0 இருக்க மாதிரி பார்த்துக்கணும். லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அப்பர் எலிமெண்ட் 0 இருக்க மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 2 3 இது 0 4 5 இங்கே வந்து 0 0 6 இருந்ததுன்னா இதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர். இந்த கீழ் இருக்க எலிமெண்ட் எல்லாமே அதாவது லோவர் வேல்யூ 0 இருந்ததுன்னா we have to say it is called upper triangular matrix. ஓகே, அடுத்து வந்து இதே வந்து ஆப்போசிட் எழுதுறீங்க 1 2 0 4 5 4 0 0 அதோட 5 6 7 இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் இங்கே 2 0 வர மாதிரி பாருங்க, இதில் வர மாதிரி பாருங்க 4 5. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ லோவர் அப்படிங்கும்போது மேல் இருக்கணும், அப்பர் அப்படிங்கும்போது கீழே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இது வந்து லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது ரெண்டுமே வந்து டிபெண்டிங் ஆன் டைகனல் மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரோ காலம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா டைகனல், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தது ஸ்கேலார், அதுக்கப்புறம் பார்க்குறது தான் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து டைப்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த 101 அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப்பாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஹேவ் டு ஆஸ்க் லைக் 100 010 001 இருந்ததுன்னா இது பேர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லை யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா I3 அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணலாம். I3/3 can be written as I3. இதே வந்து 2/2 என்னது I2 அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ், இது ஒரு டைப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னா அதில் எலிமெண்ட் இருக்குமா சார்னா எலிமெண்ட் இருக்காது, ஆர்டர் மட்டும் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணால் போதும். இப்போ 0 0 0 இருந்ததுன்னா இதோட ஆர்டர் வந்து 3 அர்த்தம், அவ்வளோதான். ஸோ வேல்யூ வந்து நமக்கு வந்து 0 தான். ஸோ 0 3/3 மீனிங் அவ்வளோதான். இப்படி எழுதும் போது நீங்கள் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் பாக்ஸ் போட்டிங்கன்னா அதோட ஆர்டர் சொல்லிடலாம். ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸில் எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம், வாய்ட் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு அதர் நேம்ஸ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் டைப்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன கேல்குலேஷன்ஸ். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பேசிக்காக வந்து 4 கேல்குலேஷன் இருக்கும் இல்லையா, அதே 4 அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் தான் வந்து மேட்ரிக்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன், ரெண்டாவது வந்து சப்ராக்ஷன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு டிவிஷன் மட்டும் கிடையாது. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரே கான்செப்ட்டில் வரும். நம்ம இப்போ பார்த்த மேட்ரிக்ஸோட டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஆர்டர் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ நமக்கு வந்து எடுக்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் அடிஷனும் பண்ணலாம், சப்ராக்ஷனும் பண்ணலாம். அதாவது ஆர்டர் ரெண்டுமே இப்போ 2/2னா அதுவும் 2/2 தான் இருக்கணும். 2 மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுறீங்க, ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் நம்பர்ஸ் இப்போ 2 + 3னா 5ன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே செகண்ட் மேட்ரிக்ஸில் இருந்ததுன்னா நம்மளால என்னது ஆட் பண்ண முடியும், இல்லைனா சப்ராக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்க நம்பர் ஆஃப் ரோவும், அதாவது நம்பர் ஆஃப் காலமும், செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருந்தால் அதில் ரிமைனிங் இருக்க பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்க ரோவோட வேல்யூவும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க காலமோட வேல்யூ ஆன்சராக வரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இவ்வளோ தான் மேட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆப்ரேஷன் வந்து 3. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ். தேங்க்யூ.